வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். இன்றைய சிறுகதை முதலீடு. ஒரு மலை கிராமத்தில் ஆதிரன் வாழ்ந்து வந்தான். அது மலை கிராமம் என்பதால் அங்கு மின் விநியோகம் சீராக இருப்பது இல்லை. எப்பொழுதும் மின் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆதிரன் ஒரு அலுவலகத்தில் காவலாளியாக பணிபுரிந்தான். அவன் வேலை முடிந்து இரவு வீட்டிற்கு வந்து தன் குடும்பத்துடன் உணவு உண்ணும் பொழுதும் தன் மகனுக்கு பாடங்களை கற்றுத்தரும் பொழுதும் மின்தடை ஏற்படும். அப்பொழுது வீட்டில் உள்ள மெழுகுவர்த்தியை வைத்துத்தான் சமாளித்தார்கள். இது ஆதிரனுக்கு பெரும் மனக்கவலையை ஏற்படுத்தியது. ஒரு நாள் இரவு இந்த நிலையை பற்றி யோசித்து கொண்டிருந்தான் ஆதிரன். அப்பொழுது அவன் நண்பன் கூறியது ஆதிரனுக்கு நினைவு வந்தது. இந்த மின் தடையை சமாளிக்க ஒரு ஜெனரேட்டர் ஒன்று வாங்கி வைத்து கொள்ளுமாறு அவன் நண்பன் கூறினான். ஆனால் ஒரு ஜெனரேட்டரின் விலை மிகவும் அதிகம் என்பதால் அதற்கான சேமிப்பை தொடங்க வேண்டும் என்று ஆதிரன் எண்ணினான். அதற்கு வேலையையும் துவங்கினான். அவனுடைய சம்பளத்தில் இருந்து ஒரு சிறு தொகையை மாதம் மாதம் சேமித்து தொடங்கினான். ஆனால் இந்த தொகையை சேமிப்பதற்கு அவன் சோர்வாக இருக்கும் பொழுது அருந்தும் தேநீரை கைவிட்டான். அவனுடைய குடும்பத்திற்கு அவன் வாங்கும் தின்பண்டங்களையும் பழங்களையும் நிறுத்தினான். அவனுடைய கிழிந்த ஷூவை கூட அவன் மாற்றவில்லை. இவை எதையும் அவன் பொருட்படுத்தாமல் சேமித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆதிரனின் மகனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டான். அதற்கான செலவுக்கு ஆதிரனிடம் பணம் இல்லை. அவனுடைய ஜெனரேட்டர் வாங்கும் சேமிப்பில் இருந்துதான் செலவு செய்தான். ஆதிரனுக்கு அவன் மகன் குணமடைந்ததை விட அவனுடைய சேமிப்பு குறைகிறதே என்ற வருத்தம் அதிகம் இருந்தது. இதைத் தொடர்ந்து அவன் வேலை செய்யும் அலுவலகத்தில் அவனுடைய ஷூவை மாற்ற உத்தரவிட்டார்கள். அதற்கான செலவையும் ஆதிரன் சேமிப்பில் இருந்தே எடுத்தான். சேமிப்பு குறைய குறைய ஆதிரனுக்கு ஒரு வகையான விரக்தி ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு மின்தடை ஏற்பட்டது. அப்பொழுது அவன் வெளியில் சென்று பார்த்தான். அந்த வீதியில் ஒரு வீட்டில் வெளிச்சமாக இருந்தது. அங்கு சென்று பார்த்த ஆதிரன் அந்த வீட்டில் ஒரு வயதான பெண்மணி இருப்பதை கண்டான். அவரிடம் கேட்டபொழுது ரீசார்ஜபிள் விளக்குகள் தன்னிடம் உள்ளதாகவும் மின் சேவை உள்ள நேரத்தில் விளக்குகளை ரீசார்ஜ் செய்து கொள்வதாகவும் மின் தடை ஏற்படும் நேரத்தில் விளக்குகளை மற்றவர்களுக்கு வாடகைக்கு கொடுப்பதாகவும் கூறினார். இதை கேட்ட ஆதிரனுக்கு ஏதோ ஒரு உத்வேகம் பிறந்தது. பின் அதை பற்றி சிறிது யோசித்து அடுத்த நாள் காலை தன்னிடம் மீதி இருந்த சேமிப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு ரீசார்ஜபிள் விளக்குகள் வாங்க சென்றான். பின்னர் அதை மின்சாரம் இருக்கும் நேரத்தில் அதை சார்ஜ் செய்தான். மின்தடை ஏற்படும் நேரத்தில் அவன் வீட்டை சுற்றியுள்ள வீதிகளில் சென்று தன்னிடம் உள்ள ரீசார்ஜபிள் விளக்குகளை வாடகைக்கு வேண்டுமா என்று ஒவ்வொரு வீட்டிலும் கேட்டான். ஆரம்பத்தில் பெரிதும் எந்த வளர்ச்சியும் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல ஆதிரனின் உழைப்பால் அவனுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள். வருமானமும் பெருகியது. மேலும் பல ரீசார்ஜபிள் விளக்குகளை வாங்கி வியாபாரத்தை பெருக்கினான். முன்பு இருந்த அளவுக்கு அவனுக்கு மன அழுத்தமோ வேறு சிந்தனைகளோ இல்லை. அவனுடைய தொழிலில் உழைப்பில் மட்டுமே நம்பிக்கை இருந்தது. முன்னேற்றம் அடைந்தான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு சிறு விதைதான் பெரிய மரமாகிறது. சிறிய முதலீடுதான் பெரும் செல்வமாகிறது.